புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. பேரலை யூடியூப் ரூட்டஸ் ஒருங்கிணைக்கும் பெரியார் எனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம். திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி, திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி, மைனர் யூடியூப் ரூட்டஸ் மில்டன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். வருகிற ஜூலை 18 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை அன்பகத்தில் அனைவரும் வருக. ஆனால் திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர்கள் காமராசர் அவர்கள் குறித்து சொன்ன ஒரு விஷயம் பயங்கர சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதையொட்டி தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பிரந்தை அவர்கள் பயங்கர காட்டமாக ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் செல்வப்பிரந்தை அவர்களை பீட் பண்ற வகையில் நான் தான் நம்பர் 1 அப்படின்னு அக்கா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க, ஒரு பதிவில் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் திருச்சி சிவானந்த் சொன்னது விஷயம் வந்து உண்மையா பொய்யா அல்லது அதுக்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது? அப்புறம் இதை குறித்து இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அண்ணன் திருச்சி சிவானந்த் சொல்லிய அதே ஸ்டேட்மெண்ட்டை வேறு யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்களே சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் யார் சொன்னது, அந்த அதற்கான ஆதாரம் என்ன? அது மட்டும் இல்லாமல் காமராசர் அவர்களுடைய பெயரிலேயே கட்சி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ்நாட்டு அரசியல்வாதி அவரும் இதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வீடியோவை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் யார் பதிவு பண்ணது, அதை எப்போ பதிவு பண்ணாரு? அது மட்டும் இல்லாமல் காமராசர் அவர்களுடைய பின்னணி என்ன? அப்போ ரொம்ப எளிமையானவர், அவர் மரத்துக்கள்லாம் தூங்குவார் இப்படி அப்படின்னு அக்கா ஜோதிமணி அவர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா அல்லது காமராசர் அவருடைய வாழ்க்கை, அவருடைய வீடு எந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே எடுக்கப்பட்ட வீடியோக்கள், அப்புறம் காமராசர் அவர்கள் பயன்படுத்திய கார் ஒன்று இருக்குது, அந்த கார் என்ன காரு, அதனுடைய விலை என்ன, அது எங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்டுச்சு போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் காமராசர் அவர்களுடைய பற்றி பல விஷயங்கள் நம்ம பகிர்ந்துருக்கனால பிறந்தவர் காமராசர் அவர்களுக்கு எதிரான வீடியோன்னு யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். பிறந்தவர் காமராசர் அவர்கள் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. எனக்கு கல்வி கண் திறந்த காமராசர் அப்படிங்கிற பார்வையில் தான் நம்ம காமராசர் அவர்களை விடாமல் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னை வரைக்கும் படிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தால் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். அதுவும் இல்லாமல் ரொம்ப எளிமையானவர், அப்புறம் தூய்மையானவர், சட்டத்தை துணிலாம் துவைச்சு தான் போடுவார், அவர் வந்து டீ மட்டும் தான் குடிப்பார், வேற எதுவும் சாப்பிட மாட்டார். இது போன்ற எளிமையான அந்த உதாரணங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எந்த ஒரு விளைவையும் தராது. அவர் கல்வி கண் திறந்த காமராசர் அப்படிங்கிறது அந்த சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவில் பல உண்மைகளை நம்ம போட்டு உடைக்க போகிறோம். யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. பெருந்தலைவர் காமராசர் நேற்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்போ இந்த வீடியோவில் நம்ம போவோம். காமராசர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக நான் செல்வப்பிரந்தகை போகும்பொழுது அங்கே மரியாதை செஞ்சுட்டு வரும்பொழுது ப்ரெஸ்ஸில் கூடி அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. திருச்சி சிவா அவர்கள் பேசும்பொழுது காமராசர் ஏசி ரூம் இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு அவர்கிட்ட மைக்க நீட்டினதில் நான் செல்வப்பிரந்தை அவர்கள் அப்படியே சொன்னார். அப்போ ஆதாரம் இல்லாமல் சிவா அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார், இது போன்று சிவா அவர்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுவது உண்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. என்னங்கிறது நீங்களே பாருங்க. காமராசர் வந்து குளிர்சாதன வசதி இல்லாம தூங்க மாட்டாரு, அதனால தான் தமிழகத்தில் வந்து அரசு பணியாளர் வீடுகளே வந்து திமுக ஆட்சி நடத்துறது, குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டது கலைஞர் கருணாநிதி வந்து தங்கிடம் கூறியதாக அந்த திருச்சி சிவா வந்து பேசியிருக்காரு. அவர் ஆதாரம் இல்லாம பேசுறாரு, அதை விட்டுருங்க. பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசுவதற்கு யாருக்கும் எந்தவித தகுதியும் குறை சொல்வதற்கு இல்லை. இது அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்கள் பேசியது. இதுக்கப்புறம் சூடு பிடிக்குது தமிழகத்தில் உள்ள தூங்கிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் டபார்னு பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க, டக்குன்னு சலங்கை எடுத்துக்கிட்டு அவங்க போட்டுக்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பல சம்பவங்கள் நடந்துச்சு. காங்கிரஸ் வேலை செய்தது என்கிற ஒரு பெரிய வரலாற்று உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். எங்கடா காங்கிரஸ் வேலை செஞ்சுன்னு கேட்டீங்க இல்லையா, தமிழ்நாட்டுக்குள் காங்கிரஸ் வேலை செஞ்சு உங்களுக்கு யாருமே தெரியாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் காங்கிரஸ் சரியாக வேலை செய்யல. அதனால தாங்க நீ பிஜேபி வந்து ஆட்டத்தை காமிக்கிற. காங்கிரஸ் வேலை செஞ்சதுனாக்கா முதல் எலெக்ஷன்லயோ அல்லது 2வது எலெக்ஷன்லயோ பிஜேபி தட்டி ஓரம் தட்டி இருக்கலாம். இவங்க சரியா வேலை செய்யல என்கிற அந்த கூற்றை யூடியூப் வன்மையாக கண்டிக்கிறது. காங்கிரஸ் மற்ற மாநிலங்கள் எப்படின்னு தெரியல, தமிழ்நாட்டில் மிக அருமையாக வேலை செய்கிறார்கள். ஆனா யாருக்கு எதிரா? திமுகவுக்கு எதிரா. நீங்க வேலை செய்ய வேண்டியது பிஜேபிக்கு எதிராக. நாளா அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுகன்னு அது ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அம்மா, தொடர்ந்து பேட்டிகளாக கொடுத்து தள்ளுவாங்க. திமுக தலித்துகளுக்கு எதிரான கட்சி, திமுக பெண்களுக்கு எதிரான கட்சி, இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டும் எழுதி கொண்டு இருப்பார்கள். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு செல்வப்பிரந்தகை இப்படி ஒரு டோன் எடுத்திருக்காரு. சரி, அதனால திரும்ப அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அந்த 7.25 பேருக்கு நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு வேண்டுகோள் எல்லாம், தயவு செஞ்சு வேலை செய்யுங்க, பிஜேபிக்கு எதிராக நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்போ நான் சொல்லுவே பிறந்ததுக்கு இப்படி சொல்லிட்டாரு. எனக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியினுடைய தலைவர், அதுவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடியவர், இங்கே காங்கிரஸ் கட்சி அப்படின்னாலே ஒட்டுமொத்தமாக பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் தான். நீங்கள் பெருந்தலைவர் காமராசர் அவர்களையும் காங்கிரஸ் கட்சியும் பிரிக்க முடியாது. அப்போ அந்த பெருந்தலைவர் காமராசருடைய பிறந்த நாளில் அண்ணன் செல்வ பிறந்ததுக்கு இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்காரு. அப்போ போயிட்டு ஒரு நிருபர் இந்த மாதிரி ஏசி ரூம் இல்லாமல் இப்போ காமராஜர் தூங்க மாட்டாராமே அப்படின்னு சிவான சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு நிட்டுனோடனே அவர் உண்மை நினைச்சிட்டு கபகபான்னு சில வார்த்தைகளை கொட்டிட்டார். இப்போ உடனடியாக அடுத்தது ஜோதிமணி அக்கா, ஓ அப்படியா, நான் யாரு தெரியுங்கள, நான் எழுத்தாளர் வேற, நான் எழுதிட்டு நீங்க பாக்குறீங்களா, செல்வ பிறந்ததுக்கு எப்படி பீட் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அக்கா வந்து இப்படித்தான் திமுக அந்த காலத்தில் காமராசர் மீது இல்லாத பொல்லாதலை கட்டவிழ்த்து விட்டு பொய்களை பரப்பி வன்மங்களை கக்கி இல்லாத பொல்லாத வன்மங்களை கக்கி விட்டு காமராசர் ஏதோ கிடைச்சதுன்னு அக்கா ஒரு பக்கம் புலம்பி அந்த ட்வீட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது காமராசர் அவர்களுக்கு எதிராக திமுக பொய் சொல்லவில்லையா, காமராசர் அவர்களுக்கு எதிராக திமுக பிரச்சாரம் செய்யவில்லையா, செய்தது, எழுதியது, வன்மங்களை கொட்டியது அது திமுக மட்டுமல்ல, திமுகவின் மீது காங்கிரசும் அதே வன்மங்களை கொட்டியது. ஓட்டரசியலில் இது மிக மிக சகஜம், ரொம்ப சர்வ சாதாரணம். ஏன் ஐயா காமராசர் அவர்களுக்கு எதிராக மட்டும் திமுகவை சேர்ந்தவர்கள் எழுதவில்லை, பேசவில்லை, அவர்கள் எதிராக மட்டும் பேசல, பெரியாருக்கு எதிராகவே திமுகவை சேர்ந்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், கார்ட்டூன் போட்டிருக்கிறார்கள், பெரியார் சொல்லாததை சொன்னதாக முரசொலியில் பல பதிவுகளே வந்திருக்கிறது. இது நிறைய இங்க டிபேட்டும் ஆகியிருக்கிறது, இது நிறைய ஆகிருக்கு. இப்ப திமுக கேட்டாக்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆமாங்க அன்றைய சூழல் அப்படி தான் நடந்துச்சு, ஆமாம் பேசினார்கள், இவரும் பேசினார் அவரும் பேசினார். பெரியார் இதை விட கடுமையா திமுக காரங்களை விமர்சிச்சார், மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லி விமர்சிச்சாரு திமுகவை. ஏன்னாக்கா அந்த நேரத்தில் பெரியார் காமராசரை ஆதரித்தார். ஆனா அண்ணா ஒரு வேலை செஞ்சார், குடியாத்தத்தில் காமராசர் அவர்கள் நிற்கும் பொழுது அண்ணா அவர்கள் சொல்றாரு காமராசர் அவர்களுக்கு எதிராக கேண்டிடேட் போடாதீங்க என்று திமுகவிற்கு உத்தரவிட்டவர் அண்ணா அவர்கள். அதனால ஓட்டரசில் யாரு ஜெயிக்கணும் தோக்கணுங்கிற வரும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி திட்டிக்கிறது என்பது அது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. அது ஓட்டரசில ஜகஜம். இதே கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் திட்டிக்கிட்டாங்க, ஒருத்தர் மாத்தி திட்டு இருப்பாங்க, இந்த கட்சியில் அந்த கட்சி திட்டுவாங்க, அந்த கட்சி இந்த கட்சி திட்டுவாங்க. ஆனா கட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நட்பாக தான் இருப்பாங்க. கலைஞரை பற்றி எம்ஜிஆர் போகும்பொழுது அந்த கார்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டு எம்ஜிஆர் கிட்ட கலைஞரை பற்றி தவறாக சொன்ன ஒரு சம்பவம். அப்ப எம்ஜிஆர் கார் நிறுத்திவிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ், ஒரு பெரிய ஆபீசர் நினைக்கிறேன், நிப்பாட்டி உடனடியாக காரை விட்டு இறங்கணும்னு சொல்லி இறக்கிட்டு போயிட்டாப்ல. ஏன்னாக்க கலைஞர் ஓட்டரசியில் நானும் அவர் எதிரி தான், ஆனா அவரோட நண்பர், என்ன அவரை பத்தி நீ என்கிட்ட சிண்டு முடிக்கிறது நீ வேற யாருக்குன்னு செய்யாத, என்கிட்ட தயவுசெய்து செய்யாதுன்னு சொல்லிட்டு இறக்கிட்டு போயிட்டாப்ல. இனிமேலும் இந்த வேலை எங்கும் பார்க்காதான்னு சொல்லிட்டு போனாப்ல. அப்ப தனிப்பட்ட முறையில் அவங்க நட்புகள் உண்டு. சரி, இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். அண்ணன் செல்வ பிறந்தகை பேசணுன்னே அக்கா ஜோதிமணி அவர்கள் டக்குன்னு டபார்னு இறங்கி, அவங்க எழுத்தாளர் வேலை இல்லையா, பயங்கரமா எழுதி தள்ளிட்டாங்க. அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு நாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், அக்கா எழுதுறதோட நீங்க நிப்பாட்டிக் கொள்ள கூடாது, தாங்கள் படிக்கவும் செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்ப இப்படி கேட்டோடனே சரி, அப்ப சிவாண்ணா உண்மையிலேயே என்னதான் சொன்னாரு? இப்ப திமுகவில் திருச்சி சிவா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்காப்ல, மிகப்பெரிய பேச்சாளர். அப்ப அப்படி பேசக்கூடிய ஒரு நபர் எங்கேயுமே ஃபேக்ட் இல்லாம பேசவே மாட்டார். அவர் என்ன ஃபேக்டோ அது மட்டும் தான் பேசுவாப்ல, ஆதாரம் இல்லாம எந்த இடத்துலையும் எந்த விஷயத்தையும் எந்த தகவலையும் எந்த வரலாறையும் ஒருபோதும் நான் திருச்சி சிவா அவர்கள் கூறியதே கிடையாது. அப்படியே அது அப்படி ஒரு வரலாறே கிடையாது, அப்படி ஒரு பிளாக் மார்க்கே ஒரு மீது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஆனால் திருச்சி சிவா அவர்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாரா? ஏசி இல்லாம காமராஜர் தூங்கவே மாட்டாருங்க, அவர் அவ்வளோ பெரிய ஒரு பணக்கார தன்மையோட பண்ணையார் தன்மையா வாழ்ந்தவருங்க அவரை போய் நீங்க எலிமெண்ட் சிகரன் சொன்னீங்க. இந்த டோன்ல அவர் பேசியிருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்ப இந்த கேள்வியை கேட்கும் பொழுது செல்வ பிறந்தகைக்கு அப்படித்தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா திருச்சி சிவா அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத செல்வ பிறந்தை அவர்கள் இந்த வீடியோவை பார்க்கல, ஜோதிமணி அக்கா அந்த வீடியோவை பார்க்கல, காங்கிரஸ்காரர்கள் அந்த வீடியோவை பார்க்கல. எப்படி யாருமே அந்த வீடியோவை பார்க்காம எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்க? அஸ் எ யூடியூபர், நான் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர், ஒரு 5,65,000 பேர் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப்ல. 5,65,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிற நானே எனக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அல்லது இல்ல நாம தவறான செய்திகளை பகிர்ந்துடக்கூடாது, உண்மை செய்திகளை மட்டும்தான் நம்ம பகிரணும், நம்ம ஆடியன்ஸை தவறாக வழிநடத்திடக்கூடாது என்பதற்காக ஒரு விஷயத்தை பேசும் பொழுது கிராஸ் செக் பண்றோம். இதை குறித்து இவர் யார் பேசியிருக்கா, அவர் யார் பேசியிருக்கா, ஒரு வீடியோ வந்தவொடனே அடுத்த நிமிஷமே நாங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டோம். அதை குறித்து சில ஆய்வுகள் செஞ்சு கிராஸ் செக் பண்ணி சில பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு ஓகே இது ஆதாரமாக இருக்கிறது, இதை வச்சு பேசினா சரியா இருக்கும். எனக்கு ஒரு வீடியோவை பார்க்காம நம்ம வீடியோ போடக்கூடாது. ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது அதை முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சி நீங்க, அதுவும் ஆல் இந்தியா லெவலில்
அளவில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க நீங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுமே ராகுலை நம்பி தான் அடுத்தது இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த கட்சியினுடைய கிளையாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்படி ஒருத்தவங்க கேள்வி எழுப்பும் பொழுது அப்படிங்களா அந்த வீடியோ நான் பார்க்கலைங்களா, திருச்சி சிவா அவர்கள் அப்படி பேசக்கூடிய நபர் கிடையாதுங்களே. நீங்க 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 சொல்றதுக்கு நீங்க ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்க கையில வீடியோ வச்சுதான் காமிங்க, எனக்கு நான் அதை கவனிக்கல, நான் அதை பார்க்கல, மன்னிக்கணும், இருந்துச்சுன்னா கொடுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே வீடியோ வாங்கி பார்த்துட்டு ஆனால் ரிப்ளை பண்ணியிருக்கலாம். ஜோதிமணிக்காவுக்கும் அப்படிதான், அப்படி செய்து வந்தாலும் வீடியோ பார்த்துட்டு என்ன நடந்துச்சு பார்த்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணிடலாம். அதற்கு அப்படியே ரியாக்ட் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு அப்படி கேட்டவனே உடனடியாக ரியாக்ட் பண்ணிடணும் அப்படின்னு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து எந்த கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாதீர்கள். ஏன்னாக்கா திருச்சி சிவா அவர்கள் பேசின அந்த கட்டு வீடியோ மட்டும் இப்போ நான் போடுறோம் பாருங்க. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எடுத்து தான் பேசுறாரு, ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். அது மாதிரி அவசர காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க, தமிழ்நாட்டில் பண்ண முடியல. அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் போகுது. என்ன போகுது? தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம். இதுக்கு இவர் பதில், நான் ஒன்னும் திமுக காரன் இல்ல, காங்கிரஸ்காரன், என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார்? அடுத்து இவர் சொல்றாரு, நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இட்ஸ் மை ஆர்டர், நீங்க போக கூடாது. உடனே அவருக்கு என்ன, நீ எனக்கு ஆர்டர் போடுறது? அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன், இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா, எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றேன். நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன், இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுங்க. அப்ப திருச்சி சிவானன் அவர்கள் அதை மட்டும் பேசல, அதோட சேர்த்து வேறு சில பல விஷயங்களும் பேசியிருக்காங்க. அதாவது ஐயா பெருந்தலைவர் அவர்களுக்கு ஒரு அலர்ஜி இருந்துச்சு, அவரால் வேர்க்க விறுவிறுக்க உடல்ல வேர்வை தொய்ய இருக்க முடியாது. ஏன்னாக்கா வயதான காலத்துல வயது மூப்பு, அதனால சில அலர்ஜிகள் எல்லாருக்கும் வர்றது சகஜம் தாங்க. இப்போ எனக்குமே இன்னும் கொஞ்சம் வயசாயிருச்சுனாங்க வரதான் செய்யும். பிரஷரு, சுகரு, லுட்டு, லொசுக்கு, மண்ணாங்கட்டுன்னு ஏதோ ஒன்று தைராய்டு அது இதுன்னு வரதான் செய்யும். அது நம்ம மாத்திரையில் எடுக்கிறது போகிறோம். அதே மாதிரி அவருக்கு அலர்ஜி இருந்திருக்கு. இப்போ அலர்ஜினாக்கா அவரால் வேர்வையில் உட்கார முடியாது. அதனால அவர் குளிரூட்டப்பட்ட அறை இருந்தால் தான் அவருடைய உடல் நலத்தை பாதுகாப்பதற்கு இது தேவைப்பட்டிருக்கு. அதனால ஏசி ரூமுக்கு அவர் மாறி இருக்காரு. அப்போ அந்த ஏசி ரூம் அதனால அலர்ஜி இருந்ததுனால அவர் ஏசி ரூமில் தான் இருக்க முடியும். அதனால என்ன பண்ணுறாங்கனாக்கா அவர் வெளியூர் சுற்றுப்பயணங்கள் செல்லும் பொழுது, தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செல்லும் பொழுது, காங்கிரஸ் கட்சி சார்ந்த கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே உள்ள கவர்மெண்ட் பில்டிங்கில் தான் அவர் தங்குவார். அதற்கென்று ஒதுக்கப்பட்ட கவர்மெண்ட் பில்டிங்கில் தான் அவர் தங்குவார். அப்போ கவர்மெண்ட் பில்டிங் எல்லாத்துலேயும் ஏசி குளிரூட்டப்பட்ட அறை கிடையாது. அப்போ இவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் காமராஜர் அவர்கள். ஏன்னாக்கா அவர் ராஜாஜி அவர்கள் இழுத்து மூடி அந்த ஸ்கூல்லாம் திறந்து வைத்தவர் ஐயா காமராஜர் அவர்கள். கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள், மதிய உணவு போட்டவர். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நபர் எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க போகும்பொழுது உடல்ல அவருக்கு அலர்ஜி இருக்கு, அவர் ஏசி ரூம் இல்லாம தங்க முடியாது என்பதற்காக அப்போது முதல்வராக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, ஐயா இப்படி போறாரா, எல்லா அரசு மாளிகையிலையும் குளிரூட்டப்பட்ட அறையை வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. எல்லா அலுவலர்களும் இதை தாமதப்படுத்தாமல் உடனடியாக காமராஜர் அவர்கள் தங்குகிற அறையை குளிரூட்டப்பட்ட அறையாக மாற்றுங்கள் என்று உத்தரவிடுறாரு. உத்தரவின் பேரில் எல்லா கவர்மெண்ட் பில்டிங்கும் ஏசி ரூமா அப்பதான் மாத்துறாங்க. ஏன்னாக்கா காமராஜர் போனார், தங்கினாரு, அவருக்கு அலர்ஜி இருக்கு, அதனால தங்க முடியாது, அவருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, அப்படி மாத்திருங்கன்னு சொல்றாரு. இந்த சம்பவத்தை தான் திருச்சி சிவானன் சொல்றாரு. இதுல என்ன தவறு இருக்கு? இது வரலாறு, இது எப்படி மறைப்பீங்க நீங்க? அது மட்டும் இல்ல, அதோட சேர்ந்து இன்னொரு தகவலையும் சொல்றாரு. ஐயா காமராஜர் அவர்கள் ஆந்திரா போகணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப முதல்வராக கலைஞர் அவர்கள் இருக்காரு. அப்ப சொல்றாங்க இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். அப்ப கான்வர்சேஷன் போகுது, நீங்க யாருங்க நீங்க போகடான்னு சொல்றதுக்கு, நீங்க என்ன கட்சி தலைவர்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இல்லங்க நான் தமிழ்நாட்டில் முதல்வர், அதனால நீங்க போகடான்னு சொல்றாரு. அப்ப முதல்வர் என்கிறதுனால சர்வாதிகாரத்தின் தன்மையாக அவர் போகக்கூடாதுன்னு சொல்லல. ஏன் சொல்றாருனாக்கா அடுத்தது கலைஞர் விவரிக்கிறாரு. ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றாருனாக்கா, உங்களை கைது செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த மத்திய அரசு இருக்கிறது. அப்ப நீங்க தமிழ்நாட்டை விட்டு வேறொரு மாநிலத்துக்கு போனீங்கன்னாக்கா, இந்த தமிழ்நாட்டு எல்லையை விட்டு தாண்டினீங்கன்னாக்கா மத்திய சர்க்கார் உங்களை கைது செய்யும். தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னால உங்களை காப்பாற்ற முடியும், நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர், நீங்க உங்களை கைது செய்யக்கூடாது. உங்களை கைது செய்ய விட்டுனாக்கா எனக்கு பெரிய அசிங்கம், அவமானம், தமிழ்நாட்டு மக்களுக்கே பெரிய அசிங்கம். நீங்க இந்த மண்ணின் மைந்தர், நான் உங்களை கைது செய்ய விட்டுருவோம்னா, அதனால வெளில போனீங்கன்னாக்கா காப்பாற்ற முடியாது. அதனால சொல்றோம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, இப்போதைக்கு கைது நடவடிக்கை மத்திய அரசு எடுக்க தயாரா இருக்கு, அதனால நீங்க போவாதீங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அக்கா ஜோதிமணி அக்காக்கிட்டையும் ஐயா செல்வப்பிறந்தை அவர்கள்ட்டையும் அப்புறம் இன்னைக்கு திருச்சி சிவா அவர்களுடைய வீடை திருச்சியில் முற்றுகை சென்ற அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அந்த 3.25 பேர்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னாக்கா, அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று மத்திய சர்க்கார் குறியாக இருக்கிறது, கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறது என்று கலைஞர் சொன்னார்ல, அந்த மத்திய சர்க்கார் யாரு? மத்திய சர்க்கார் யார் அன்னைக்கு? பிஜேபியா? மத்திய சர்க்கார் காங்கிரஸ். ஏன்னாக்கா காங்கிரஸ் ரெண்டாக பிளவுட்டுறது, ஒன்னு இந்திரா காங்கிரஸ், இன்னொன்னு ஸ்தாபன காங்கிரஸ். ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் இருந்தார், ஸ்தாபன காங்கிரஸ்ல. இந்திரா காங்கிரஸ்ங்கிறது வேற டீம், இந்திரா ஆதரவாளர்கள் தனியா இருந்தாங்க. அப்ப ஏன்னாக்கா இந்திரா காந்தியினுடைய தலைமையிலான காங்கிரஸ் அப்படிங்கிறது மிக சர்வாதிகாரமான ஒரு ஆட்சியை செலுத்துகிறது. அவங்க தான் எமர்ஜென்சில தான் கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப மிக சர்வாதிகாரமாக இந்த அம்மா போறாங்க என்று காமராஜர் அவர்கள் கட்சிக்குள்ள
ஒரு கலக குரலை எழுப்புறாரு. எனக்கு ஐயா இந்திரா காந்தி அம்மாவுடைய ஆட்சி அப்படிதான் இருந்துச்சு, சர்வாதிகாரமான ஒரு ஆட்சியாக இருந்தது. அதற்காக கலக குரல் எழுப்பியவர் கட்சிக்குள்ள இருந்தே ஐயா காமராஜர் அவர்கள். அதனால இந்த மாதிரி கலக குரல் உள்ளுக்குள்ள இருந்து யாரெல்லாம் எழுப்புறாங்களோ எல்லாரையும் இந்த அம்மா கைது பண்ணி உள்ள போட்டுருந்துச்சு. யார்? இந்திரா காந்தி அம்மா. அப்ப ஐயா காமராஜர் அவர்களையும் கைது செய்ய வேண்டும்னு உள்ள உத்தரவு இருக்கு. அப்ப நீங்க வெளியில போனீங்கன்னாக்கா கைது பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்முடைய எல்லை, யாரும் இங்க உள்ள வர முடியாது, சீண்ட முடியாது, நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளில போவாதீங்க ஐயா. அந்த தகவலையும் தான் நான் திருச்சி சிவா அவர்கள் சேர்த்து சொல்றாரு. இது எப்படி ஐயா பெருந்தலைவர் அவர்களை இழிவுபடுத்துற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஆகும். சரி, இப்போ அவர் இழிவுபடுத்திட்டாரு திருச்சி சிவான்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்போ செல்வ பிறந்தகை அவர்கள்லேருந்து ஜோதிமணி அக்கார்லேருந்து எப்படி நீங்கள் எங்கள் தலைவர் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தலாம், அதனால நான் விடமாட்டேன், திமுக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருச்சி சிவான அதான் வீடை முற்றுகிறதுக்கு ஒரு ஒட்டுமொத்த காங்கிரஸுமே, திருச்சி காங்கிரஸ் இந்த 4.25 பேர் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாக திரண்டு போயிருக்காங்க. திரண்டு போனதில் என்னன்னாக்கா எனக்கு இப்போ தான் மெசேஜ் வந்துச்சு. 2 ரேப்பிடோவில் போயிருக்கீங்க, ரேப்பிடோ பைக்கில் போயிருக்கீங்க, அண்ணன் திருச்சி சிவானுடைய வீடை முற்றுகை அவங்க ரிட்டர்ன் போட்டுருக்கீங்க, போட்டு வெயிட் பண்றாங்க உங்களுக்காக 2 பைக்கும். நீங்க உடனடியாக முற்றுகை முடிச்சுட்டு போனீங்கன்னாக்கா அந்த பைக் உடனடியாக கிளம்பிடுவேன், இல்லை வெயிட்டிங் சார்ஜ் விடுன்னு சொல்றாங்க. என்னன்னு யோசிச்சுங்க. அப்புறம் சட்டப்படி தவறான செயல், சட்டத்தை மீறக்கூடாது. அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? தமிழ்நாட்டில் சொல்றாங்க ரேப்பிடோ பைக் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்று. நீங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து 2 ரேப்பிடோ பைக் புக் பண்ணி நீங்க வீட்டை முற்றுகிறது நீங்க பிடிச்சிட்டு போயிருக்கீங்க, அது ரிட்டர்ன் போட்டு போயிருக்கீங்க. அவர் மெசேஜ் பண்றாரு, கால் பண்றாரு, நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்களா உள்ள இருந்துகிட்டு. அதனால என்னன்னு கேட்டு சொல்லி, இப்போ ரேப்பிடோ பைக் நீங்க எப்படி எடுத்துட்டு போனீங்க? தயவு செய்து அதை செய்யக்கூடாது. ட்ரிபிள்ஸ்ல வந்திருக்கீங்க 2 பைக்ல, நீங்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் திரண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தவறான செயல், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சரி, அப்படி இருந்தீங்கன்னாக்கா அப்ப அன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொன்ன அம்மையார் இந்திரா காந்தி, ஐயோ எங்க தலைவர் காமராஜர் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று இந்திரா காந்தி சொன்னாரா? இந்த காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர், ஐயோ இப்படியாப்பட்ட ஒரு கட்சியில் எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜரை இழிவு செய்த இந்த காங்கிரஸில் நான் ஒருபோதும் எம்பி நான் இருக்க மாட்டேன், அதனால் இன்றிலிருந்து நான் எம்பி பதவியில் வந்து நான் ராஜினாமா செய்கிறேன் என்று அக்கா ஜோதிமணி அவர்கள் ஒரு லெட்டர், ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தூக்கி முகரில் வீசிட்டு வந்துருவாங்களா ராகுல் காந்தி முகரையில்? இல்ல அண்ணன் செல்வ பிறந்தகை இன்னும் இப்படியாப்பட்ட ஒரு காங்கிரஸ்லயா நான் தலைவராக இருக்கிறது, இவ்வளவு போட்டிக்கு மத்தியில் இவ்வளவு லாபிகள் பண்ணி நான் வந்து உட்கார்ந்துருக்கேன்னாக்கா இந்த எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தி இந்த இந்திரா காந்தி அம்மாவுடைய காங்கிரஸா? ஐயோ ஐயோ ஐயோ, அவமானம், பெருத்த அவமானம், செல்வ பிறந்தகை அவர்களுக்கு பெருத்த அவமானம். நான் இப்பொழுதே இந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து மட்டுமல்ல அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் விலகுகிறேன் கையெழுத்து போட்டு செல்வ பிறந்தகை விலகிடுவாரா? நான் செல்வ பிறந்தகர்களும் அக்கா ஜோதிமணி அவர்களும் இவ்வளவு குதிக்கிறாங்களே, இந்த வீடியோவை முதல்ல நீங்க முழுசா வந்து பாத்தீங்களா? கட்டு வீடியோவை பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால தான் நான் போட்டு காமிச்சேன். இப்போ நீங்க இந்த வீடியோ முழுசா நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த நான் போட்ட 2 நிமிஷம் வீடியோ இல்லாம ஒட்டுமொத்த வீடியோவும் பார்த்தீங்களா? அல்லது இந்த வீடியோ எப்பொழுது பதிவேற்றப்பட்டது, என்னைக்கு நடந்த மீட்டிங்கு, ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வீடியோ ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறாங்கனாக்கா அது எதையுமே பார்க்காம அது எங்கு பேசப்பட்டது, எப்படி பேசப்பட்டது, யாரால பேசப்பட்டது, என்னைக்கு பேசப்பட்டது, எதன் அடிப்படையில் பேசப்பட்டது எதுவுமே தெரியாம அவர் நிருபர் கேட்கிறார் அப்படிங்கிறதுக்காக பட்டன்னு பேசுறீங்களா? இப்படி பேசினது பூரா இத்தனை காலமாக பிஜேபிக்கு எதிராக பட்டன்னு பேசியிருந்தாங்க. பிஜேபி நம்ம என்னைக்கோ காலி பண்ணிருக்கலாமே. அக்கா ஜோதிமணி அவர்களை வந்து ரொம்ப இழிவாக ஆபாசமாக சீமான ஒரு பிரஸ் மீட்ல பேசுறான். ஒரு ஷார்ட் பிலிம் நினைக்கிற ஒரு ஆவணப்படம், அந்த ஆவணப்படத்தோட பிரஸ் மீட்ல பேசுறான். ஜோதிமணி அக்காவை ரொம்ப ஆபாசமா பேசுறான். அன்னைக்கெல்லாம் அந்த கட்சி, இந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த 2 ரேப்பிடோ பைக்கை புக் பண்ணிட்டு சீமான் வீட்டுக்கு போகணும், வீடு முற்றுகைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுனா? சீமான் வீடு அப்பெல்லாம் வலசவாகத்தில் தான் இருந்துச்சு, இப்பதான் அவர் ஈஸியாக பக்கம் போனது. அப்பெல்லாம் வலசவாகத்தில் தான் அவருடைய வீடு. அப்ப சத்தியமூர்த்தி பவன்ல இருந்து 2 ரேப்பிடோ பைக்கை போட்டு ஏன் வர்றதுக்கு உங்கள்கிட்ட காசு பண்ண முடியலையா? இப்ப அந்த வீடியோ நீர்த்திரையில் பதிவேற்றப்பட்டிருக்கு. நீர்த்திரை அப்படின்னு யூடியூப் சேனல் பதிவேற்றப்பட்டிருக்கு. மொத்தம் எத்தனை நிமிஷம் தெரியுமா அந்த வீடியோ? 58 நிமிடம் 59 வினாடிகள் அந்த ஒட்டுமொத்த வீடியோ. அந்த வீடியோட தலைப்பாத என்னன்னு தெரியுங்களா? எடப்பாடி நீ யார் அதை கேட்க, கடும் கோபத்தில் பேசிய திருச்சி சிவா, உனக்கு சூடு சொரணையே இல்லை அப்படின்னு அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பற்றி கேட்ட அதான் தம்ப்நெயில். 58 நிமிஷம் 59 வினாடிகள் ஓடக்கூடிய அந்த வீடியோ. இதுலேருந்து ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணி விட்டு வந்து அண்ணே இந்த மாதிரி திருச்சி சிவான ஏசி ரூம் இல்லாமல் காமராஜர் தூங்க மாட்டாரமே அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் பதில் அளிச்சிட்டீங்க. சரி, திருச்சி சிவான பேசினோன்னே இவ்வளவு கோபங்கள் வந்துருச்சு உங்களுக்கு, அதனால இவ்வளவு வார்த்தைகளை நீங்கள் தவற விட்டீங்க. இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை வேற யாராவது பேசியிருந்தா அப்போ அங்கேயும் உங்களுக்கு கோவம் வரணும். அல்லது நான் திருச்சி சிவானன் அவர்களை எப்படி ஆதாரம் இல்லாமல் பேசினாலும் செல்வ பிறந்தகை கேட்டிருந்தாரு. ஆதாரம் இருக்கிறது, ஆதாரம் இதோ உங்களுக்காக அந்த ஃபுல் ஸ்கிரீன்ல வருது பாருங்க. இது கலைஞர் அவர்கள் போட்ட பதிவு, அப்பொழுது ஃபேஸ்புக்கில் அவர் போட்ட பதிவு. அந்த பதிவில் இந்த சம்பவத்தை அப்படியே லிட்டரா எழுதியிருக்காப்புல. அதுவும் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள் நினைக்கிறேன், அன்னைக்கு போட்ட பதிவுன்னு நினைக்கிறேன். அப்பதான் இந்த பதிவு போடப்பட்டது. அதில் நேரடியாக கலைஞர் அவர்கள் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் திருச்சி சிவா அவர்கள் உண்மைக்கு புறம்பாக ஒரு இடத்துலையும் பேச மாட்டார். சரி, இப்போ கலைஞர் சொல்லிட்டாரு, அதனால வந்து காமராஜர் அவர்களை எப்படியாவது இழிவுபடுத்த வேண்டும் அல்லது சிறுமைப்படுத்த வேண்டும் பொய் சொல்லிட்டாருங்க அப்படின்னு கூட இன்னும் சிலர் அந்த
காங்கிரஸுக்கு முட்டு கொடுப்பதற்காக அவங்க முண்டாசை கட்டி கொண்டு வரலாம். சரி, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபரே இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்லியிருக்காருனாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க அவரை? இப்போ அதே 2 ரேபிடோ பைக்கை புக் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு நீங்க வீடு முற்றுகையிடறதுக்கு போவீங்களா? உங்க கட்சியில் உள்ள கோபண்ணான ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, கட்சி பொறுப்பாளராக இருக்கிறார் இல்லைங்களா, அவர் இதே ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. அதற்கான ஆதாரம் இதோ உங்களுக்காக. எப்போ புல் ஸ்கிரீனில் போட்டு ஜூம் பண்ணிக்காம அதை அப்போ காங்கிரஸ் கட்சியில் உள்ள பொறுப்பாளர் இருக்கக்கூடிய கோபண்ணா அவர்களே இதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ கோபண்ணாவுக்கு எதிராக நான் செல்வ பிறந்தகை இதே மாதிரி பிரஸ் மீட்டில் அல்லது ட்வீட் போட்டு அவரை கண்டிப்பாரா? அல்லது அக்கா ஜோதிமணி அவர்கள் இதே மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி எகிரி குதிப்பாரா? சரி, இவரை ஓரந்தள்ளி வச்சிருவோம். அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் யார் கூட்டணி ஆரம்பித்தாலும் அதற்கு சமாதியை கட்டிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தமிழறிவு மணியன் அவர்கள், தமிழறிவு மணியன் காமராஜர் அவர்கள் பெயரிலேயே கட்சி வச்சு நடத்தக்கூடிய தமிழறிவு மணியன் அவர்கள் இப்ப இதே ஸ்டேட்மெண்ட்டை அவர் வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இதோ உங்களுக்காக. காமராஜ் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தான், ஜீவானந்தம் மணந்து கொண்டான். ஆக உடல் இன்பம் என்பது ஜீவானந்தத்திற்கு கிடைத்தது, காமராஜருக்கு கிடைக்கவில்லை. அதனால் காமராஜ் அரிய மனிதனா என்று நான் சிந்திக்கிற பொழுது, காமராஜ் கூட தன் கடைசி காலத்தில் குளிர்சாதன வசதி இல்லாமல் அவராலே இருக்க முடியவில்லை. அது அவர் குறையல்ல, அதற்கு பழக்கப்பட்டு போன நிலையில் குளிர்சாதன பெட்டி இல்லாத அறையில் 1 மணி நேரம் இருக்க அவரால் முடியவில்லை. திருமலைப்பிள்ளை வீதியில் ஒரு நல்ல கட்டிடத்திற்குள்ளே தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் வெறும் ஒழுகுகிற கூரையில் வாழ்ந்துவிட்டே செத்து போன ஜீவானந்தத்தை நான் சிந்தித்து பார்க்கிறேன். சரி, இப்போ உண்மையிலேயே ஐயா காமராசர் அவர்களுடைய வீடு எப்படி இருந்தது, அவர் உண்மையிலேயே ஏசி வச்ச ரூமில் தான் தூங்கினாரா அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஆதாரத்தையே தர்றேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் சென்னையில் அந்த வள்ளுவர் கோட்டம் இருக்கும், அந்த வள்ளுவர் கோட்டத்துலேருந்து டி நகர் வர ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னாக்கா வள்ளுவர் கோட்டம் டு டுவார்ட்ஸ் டிங்கர் வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு ஐயா காமராசர் அவர்களுடைய நினைவு இல்லம் இன்னமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நினைவு இல்லத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ள வீடியோ எடுத்து கூட போட்டிருக்காங்க. அந்த வீடியோ நம்ம பேசும்பொழுதே உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்க. இந்த வீடியோவில் இதுதான் ஐயா காமராசர் அவருடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள அவருடைய ஓய்வெடுக்கும் அறையில் ஏசி இருக்கு, இன்னமும் அது இருக்கு. அதுதான் வீடியோ எடுத்து ஒரு போட்டிருக்காப்புல ஒரு சேனலில் போஸ்ட் பண்ணி அதை யாரை கட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா வைரலாக போயிட்டு இருக்கு. அப்போ இதுதான் ஐயா காமராசர் அவர்களுடைய அந்த ஏசி ரூம் வச்சு வீடு விண்டோ ஏசி வச்சிருக்காரு. அப்புறம் அவருடைய மரத்துக்கு கீழே தான் தூங்குவார். அல்லது இப்படி ஒரு எளிமையான ஒரு நேரேஷன் கொடுக்குறாங்கல்ல ஐயா காமராசர் அவர்களுக்கு. இப்போ அதற்காக ஐயா காமராசர்களை யாரும் சிறுமைப்படுத்தணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவருடைய கொள்கை என்னவோ அதை தான் நம்ம பேசணுமே தவிர அவர் எளிமையாக இருந்தார், அவர் செருப்பு கூட போட மாட்டார் என்று இந்த மாதிரி பிரபகண்டா பண்ணுறது யாருனாக்கா பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி பிரபகண்டா பண்ணுவாங்க. இந்த காந்தின்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர் இப்படி செருப்பு போடாமல் நடப்பார், ஏன்னாக்கா பூமி தாய்க்கு வலிக்குன்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு வேட்டியையும் சாதாரண சட்டையையும் இந்த முழங்காய்க்கு சட்டையை போட்டுக்கிட்டு பூமி தாய்க்கு வலிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு லேசு சிப்ஸையும் குர்குரேயும் சாப்பிட்டுட்டு பாலித்தீன் கவரை ரோட்டில் போட்டு போயிட்டுருக்காப்புல. இப்படியாக இந்த பிஜேபி சார்ந்த இதே மாதிரி தான் வடக்க ஒரு எம்பி கேண்டிடேட், பிஜேபி கேண்டிடேட், அந்த ஆள் ஆர்எஸ்எஸ் பிரிவில் இருந்தவர். அவர் தான் ஒரு பாதிரியார், ஒருத்தர், அவர் ஆஸ்திரேலியன் பாதிரியார். அவர் பேரும் ஏதோ ஸ்டெயின் நினைக்கிறேன், ஸ்டெயின், ஆமாம் ஸ்டெயின், பாதிரியார் ஸ்டெயின் சுவாமி இல்லை, இவர் வேற ஸ்டெயின், ஆஸ்திரேலியன் பாதிரியார். அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள், 2-3 குழந்தைகள் எல்லாரையும் ஒரு வேனில் போட்டு அந்த வேனை அப்படியே கொளுத்தி விட்டாங்க. குடும்பத்தோட சாம்பலாக மாறினார், கருகி தீக்கிரையாகி சாம்பலாக கருகினார். அந்த செயலை செஞ்சது யாருனாக்கா ஆர்எஸ்எஸ்ல உள்ள ஒரு பீஸ். அது எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தாடி வச்சிருக்கோம், சைக்கிள் ஓட்டும், அப்புறம் ஊரில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், கதர் ஆடை கதர் சட்டை தான் அணிவாப்புல, சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாப்புல பெரும்பாலும், அல்லது நடந்து தான் போவாப்புல. இப்படி ரொம்ப எளிமையான மனிதர் தான் இந்த வேலையை செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அவர் எலெக்ஷன் நிற்கும் பொழுது இங்கே உள்ள ஊடகங்களே பாருங்கள், ஒரு பிஜேபி கேண்டிடேட் எவ்வளவு எளிமையானவர் பாருங்கள், சைக்கிளில் செல்கிறார், நடந்து செல்கிறார், அவர் சோற்றை அவரே பிணைந்து அவரே வாயில் போட்டு அவர் பல்லாலயம் என்று அவர் வைத்துக்குள்ளேயே போய் அவருடைய குடல்களே செரிக்கிறது போன்று இங்கே உள்ள ஊடகங்கள் அவர் பிரபகண்டா பண்ணுச்சு. அதனால கொள்கை என்னவோ அதான் பேசுமே தவிர அவர் எளிமையாக இருந்தார் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் அது பயன்படாது. அது எளிமையாக இருந்தார்னா அவருடைய ஹீரோயிஸ்டுக்கு வேணா பயன்படலாம். அதனால காமராசர் அவருடைய கொள்கை என்ன, கல்வி கண் திறந்த காமராசர் தான் நம்ம சொல்லணுமே தவிர எளிமையாக இருந்த காமராசர் நம்ம சொல்லக்கூடாது. சொல்லலாம், ஆனா அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அதுக்காக அவர் எளிமையானவர் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்தாருனாக்கா அவருடைய உடல் அலர்ஜி இருந்தது, அதனால அவர் இருந்தார் தான். இதுல ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை, உங்களுக்கு வீடியோவும் எடுத்து போட்டாச்சு, அதை குறித்து கோபண்ணா எழுதின பதிவும் எடுத்து போட்டாச்சு, கலைஞர் எழுதிய பதிவும் எடுத்து போட்டாச்சு, தமிழறிவு மணியன் பேசுனது எடுத்து போட்டாச்சு. இதுக்கு மேலேயும் நான் சலங்கை கட்டு தான் ஆடுவேனாக்க என்ன அர்த்தம்? ஐயா காமராசர் அவருடைய வீடு பார்த்தீங்களா,
அந்த வீடுங்கிறது சாதாரணமாக நம்ம வீடுன்னு சொல்கிறத விட அது ஒரு பங்களா. அது வந்து காங்கிரஸ் தான் வாடகை கொடுத்து மெயின்டைன் பண்ணிச்சு. அது காங்கிரஸினுடைய சொத்தாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு, எனக்கு சரியா தெரியல. ஆனால் வாடகை அவர் இருக்கும்போது வாடகையே காங்கிரஸ் தான் கொடுத்தது. ஆனால் அந்த வீடுங்கிறது அன்ற லெவலில் வந்து அது பெரிய பங்களா. இன்னைக்கு பார்த்தாலுமே அது பங்களாவாக தான் இருக்கும், பங்களா செட்டப்பில் தான் இருக்கும், மேலே கீழே இருக்கும். அது ஒரு பங்களா வீடு. அப்போ அவ்வளோ பெரிய வீட்டில் தான் காமராசர் அவர்கள் இருந்தார். அங்கே சோஃபா செட்டு, தங்குறதுக்கு உள்ள ஏசி. எனக்கு ஒரு முதலமைச்சர் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் அவரை பார்ப்பதற்கு பல பெரிய மனிதர்கள் வருவாங்க. ஒரு பெரிய தனவந்தர்கள் வருவாங்க, செல்வந்தர்கள் வருவாங்க, பெரிய பிஸ்னஸ் மேன் வருவார், கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற எவனோ ஒருத்தன் பார்க்க வருவான். அப்போ இவரோட இல்லத்துக்கு வரும்பொழுது வாங்க அப்படியே மரத்து கீழே உட்காரன்னு சொல்லிட்டு வச்சா மீட்டிங் பண்ண முடியும் அவங்கள, அல்லது வாங்க அப்படியே நீராரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட்டிங் பண்ண முடியும். அப்போ வரும்பொழுது அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். வீட்டுக்கு ஒருத்தவங்க விருந்தாளி வராங்கனாக்கா அவங்கள நம்ம எப்படி விருந்தோம்பல் நம்ம பண்ணுறோன்னு இருக்கீங்களா, அப்போ வந்தவங்க கவனிக்கணும், அவங்கள வந்து கஷ்டப்படாமல் பார்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டப்லாம் தேவைப்படுது. அதனால அந்த வீட்டில் தான் இருந்தார். ரெண்டாவது, அவருடைய கார் பார்த்துருக்கீங்களா, காமராசர் அவர்கள் பயன்படுத்திய கார். அந்த காரோட வந்து செவ்ரோலேன்னு சொல்லுவாங்க. செவ்ரோலேட்டு அந்த டீயை வந்து ப்ரொனன்ஸ் பண்ண மாட்டாங்க, செவ்ரோலேன்னு சொல்லுவாங்க. அவர் இப்போ பயன்படுத்துகிற செவ்ரோலே கார். செவ்ரோலே கார் வந்து என்னன்னாக்கா இந்தியன் பிராண்டு கிடையாது. செவ்ரோலே கார் வந்து யூஎஸ் பிராண்டு அது. ஸோ அதை நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்க முடியாது. அவர் 1952. அப்போ செவ்ரோலே வாங்கணும்னாக்கா நீங்கள் யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து தான் இங்கே கொண்டு வரணும். ஐயா, காமராசர்கள் பயன்படுத்திய கார் செவ்ரோலே கார். அது யூஎஸ்லேருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட கார். அப்போ யூஎஸ்லேருந்து இங்கே ஒரு காரை கொண்டு வந்து பயன்பாட்டை கொண்டு வரணும்னான்னு யோசிச்சு பாருங்க, அதனுடைய விலை என்னவாக இருக்கும் என்று உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். 1952 செவ்ரோலே கார் எவ்வளோங்கிறது நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி, அது அன்றைய லெவலில் தங்கத்தினுடைய விலை என்ன, இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை என்ன, அப்போ அதனோட ரேட் இன்னைக்கு என்னவாக இருந்திருக்கும், எத்தனை லட்சங்கள் போகும், அல்லது 1/4 கோடி அந்த மாதிரி வருமா, அல்லது 1/2 கோடியில் வருமா அப்படின்னு நமக்கு தெரியல. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுனாங்க, செவ்ரோலே கார் எவ்வளோ, அதுவும் டபுள் டீலக்ஸ் நினைக்கிறேன் அந்த கார். ஸோ அது எவ்வளோங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால தான் அந்த காரை வந்து ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமுமே காமராசர் வந்து அந்த காரை தான் பயன்படுத்தினார். அப்போ வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஒரு கார் கொடுக்கும், அதை வேண்டான்னு சொல்லிட்டார். ஏன் வேண்டான்னு சொன்னார்னாக்கா, கவர்மெண்ட் வந்து அம்பாசிடர் காரை தான் பயன்பாட்டு கொடுக்கும். ஸோ இவரோட கார் செவ்ரோலே அதை விட வசதி வாய்ப்புகள் உள்ள ஒரு கார் அப்படிங்கிறதுனால என் காரை நான் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அது தவறு எதுவும் இல்லை. காமராசரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்னும் இல்லை, அதில் தவறு எதுவும் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணக்கூடிய ஒருத்தர் காலை குறுக்கி வச்சுட்டு சின்ன காரில் எப்படி வச்சுட்டா வந்து தமிழ்நாடு முழுக்க அவர் போயிட்டு வர முடியும். அதுவும் அவசரமான ஒரு ஆள், யோசிச்சு பாருங்க. அப்போ அதற்கு என்ன கார் தகுந்த கார் தேவையோ அதை இங்கே டிவிஎஸ் சுந்தரம் இருக்காருங்களா, அவர் தான் அந்த காரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காரை தான் அவர் கடைசி வரைக்குமே வச்சிருந்தார். அவர் ஐயா பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர். இதை பல பேரும் சொல்லியிருப்பாங்க. இதை இயக்குனர் சரண் அவர்கள் அமர்க்களம் போன்ற படம் எடுத்த இயக்குனர் சரண் அவர்கள் கூட ஒரு பேட்டில் சொல்லியிருக்காப்புல, அதையும் நீங்களே பாருங்க. காமராஜர் வந்து செயின் ஸ்மோக்கர், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. தெரியாது. எங்களை பொறுத்தளவில் காமராஜருங்கிற ஒரு பெருந்தலைவர் காமராஜ், அவர் கையில் சிகரெட்டோடு நாங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இல்லை, அவர் சொன்னார் அவர் செயின் ஸ்மோக்கர். அதே மாதிரி அவர் வந்து காரில் வந்து ஏதோ ஊருக்கெல்லாம் போகும்போது நடுவில் மெயின் ரோட்லலாம் வந்து ஒழுங்காக உட்காந்து சிகரெட் பிடிச்சே வருவார். ஊர் வரும்போது உள்ளே குனிஞ்சு உட்காந்து வரோம் சீட்டுக்கு பக்கத்தில் இது. அப்போது என்ன தலைவர் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க, அதனால் என்ன சிகரெட் பிடிச்சிட்டு தானே வரீங்கன்னு. அது இல்லை, நான் வந்து காமராஜரே வந்து சிகரெட் பிடிக்கிறாரு, அப்புறம் நம்ம பிடிச்சா என்னன்னு அந்த ஊரில் இருக்கிற பையன் வந்து பார்த்தான்னா ஒரு பேட் எக்ஸாம்பிள் அது ஆயிரும். அதனால் அவன் மனசு கிடக்கூடாது, நம்ம ஏதோ இந்த பழக்கத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து சிகரெட் பிடிப்பாருங்கிறது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. ஐயா பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் ஒரு செயின் ஸ்மோக்கர் அப்படிங்கிறத அவரே சொன்னதாக அவர் சொல்லியிருக்காங்க. இன்னும் பலரும் பல குறிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு அவர் பேசியிருக்காரு, பலரும் இதை பற்றி பேசியிருக்காங்க. அதனால் அவர் இந்த விஷயம் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிற எனக்கே இந்த பழக்கம் இருக்குன்னாக்கா, நான் ஏதோ அதில் இந்த பழக்கத்தில் மாட்டிக்கிட்டேன், அது என்னை பார்த்து சிறுவர்கள் அல்லது இளைஞர் கட்டுப்படக்கூடாது, மக்கள் கட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஊருக்குள்ளே போகும்பொழுது அவர் வந்து தலையை குனிஞ்சு சிகரெட் அடிக்கிறது காருக்குள்ளே அப்படிங்கிறத பழக்கமாக வச்சுருக்காரு. ஸோ அதனால் இப்போ அன்றைய விலையில் சிகரெட்டுங்கிறது 2 ரூபா ஒரு சிகரெட். சரி, இப்போ ஐயா காமராசர் அவர்கள் பொதுவாக நிறைய செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான்வெஜ் சமைக்க மாட்டார். அப்போ நான்வெஜ் ஒருவேளை வேணும் சமைக்கணும் அப்படின்னாக்கா வைரம் ஒன்று அவருடைய அசிஸ்டன்ட். ஸோ என்ன சொல்லுவாங்கனாக்கா, வைரவா இன்னைக்கு வந்து அசைவம் ஒரு பிடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 2 முட்டை வாங்கிட்டோடா அப்படின்னு காமராசர் அவர்கள் சொன்னதாக சொல்லுவாங்க. ஏன்னாக்கா நான்வெஜ் வாங்கணும்னாக்கா காசு அதிகமாக தேவைப்படும், அந்த காசை நம்ம வீணாக செலவு பண்ணக்கூடாது, அதனால முட்டை இருந்தால் போதும், முட்டையே அசைவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சிகரெட் செயின் ஸ்மோக்கராக அடிச்சிருக்காரு. செயின் ஸ்மோக்கர்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 3-4 பாக்கெட் அல்லது 5 பாக்கெட்டோட போகும். அவ்வளோ அடிச்சா தான் செயின் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 5 பாக்கெட்டுக்கு மேலே போயிருந்துருக்கலாம். அப்போ ஒரு சிகரெட் 2 ரூபான்னு வச்சுப்போம். இப்போ ஒரு முட்டையோட விலை என்னன்னாக்கா அன்றைய காலகட்டங்களில் 2 ரூபா ஒரு முட்டை. அப்போ ஒரு சிகரெட் இஸ் ஈக்குவல் டு ஒரு முட்டை. அப்போ ஒரு நாளைக்கு சிகரெட்டுக்கு அவ்வளோ செலவு பண்ண ஒருவர் வந்து அப்போ நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுருக்கலாமே.
அப்போ முட்டை இன்னும் நிறையாவே எடுத்து டெய்லியே முட்டை சாப்பிட்டுக்கலாமா அவர் அப்படிங்கிற கேள்வி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறதில்ல. ஆனால் இது நடந்த சம்பவம் வரலாறு தான் சொல்லியாக வேண்டும். ஐயா காமராசர் அவர்களுடைய குரு யாரை ஃபாலோ பண்ணாருனாக்கா காந்தி அவர்களுடைய சீடர் தான் ஐயா காமராசர் அவர்கள். சரி, அதனால தான் அந்த எளிமை அப்படிங்கிறது காங்கிரஸ்காரர்கள் காந்தி எளிமையாக இருந்தார், அரையாடை மனிதர், ரொம்ப எளிமையானவர், அப்படியே ஐயா காமராசர் அவர்கள் எளிமையானவர், அப்படியே ஐயா கக்கன் அவர்கள் எளிமையானவர், இப்படி நம்ம எளிமைங்கிறது கடத்திக்கிட்டே வந்திருக்காங்க. சரி, ஐயா காந்தி அவருடைய எளிமை என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ ஐயா காந்தி நமக்கே தெரியும், அவர் அரையாடைங்க, சும்மா இடுப்பில் ஒரு துண்டு கட்டிருப்பாப்புல, அவ்வளோதாங்க, மேலே அவ்வளோ சட்டை போட்டுருக்க மாட்டாப்புல, ஒரு குச்சி மட்டும் வச்சிருப்பாப்புல, லைட்டாக கண்ணாடி போட்டிருப்பாப்புல, இங்கே ஒரு கடியாக இருந்தவங்க அவ்வளோதான், அவர் பாட்டுக்கு போயிட்டு நடந்து போயிட்டே இருப்பாருங்க, ஸ்பீடாக நடப்பாருங்க, ரொம்ப எளிமையான மனுஷங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரோஜினி நாயுடுன்னு ஒரு பிரபலமான ஒரு கவிஞர் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த சரோஜினி நாயுடு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்டேட்மெண்ட், பயங்கரமான பஞ்ச் அது. மகாத்மா காந்திஜிஸ் பாவர்ட்டி இஸ் வெரி காஸ்ட்லி அப்படின்னு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவருடைய அந்த எளிமை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப செலவு செய்யக்கூடிய ஒரு எளிமை, அந்த எளிமைக்கு நிறைய செலவு செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த இயற்கை விவசாயம் மூலமாக வரக்கூடிய தானியங்களையும் அதன் மூலமாக வரக்கூடிய அரிசியும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய தானியங்களும் அரிசியும் எவ்வளவு விலை திரும்ப வைக்கிது. அதனால் அந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாக அவருடைய பொருளை நம்ம வாங்கணும்னாக்கா நம்ம மாதத்துக்கு 3 லட்ச ரூபா சம்பாதிச்சா தான் அதை வாங்கி நம்ம சாப்பிட முடியும். இந்த மாதிரி மகாத்மா காந்திஜியினுடைய எளிமை அப்படிங்கிறது இஸ் வெரி காஸ்ட்லி அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னாக்கா, மகாத்மா காந்திஜி அவர்கள் வந்து ஆட்டுப்பாலைத்தான் குடிப்பார். அவர் நீங்க அண்ணாமலை படத்துல கூட வரும், அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயில் வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க அப்படின்னு வரும். கடைசி வரைக்கும் ஆட்டுப்பாலை தான் குடிச்சாப்புல மகாத்மா காந்தி அவர்கள். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இன்னொரு டிராவல் பண்ணி போறாருனாக்கா அங்கேயும் ஒரு மாட்டுப்பாலை தான் குடிப்பாப்புல. ஏங்க இது ஆட்டுப்பாலை தான் குடிப்பாப்புல, இது என்னங்க இருக்கு, எங்க போனா ஆட்டுப்பால் குடிக்கலாம், அவருக்கு பிடிச்சிருக்கு குடிக்கிறாப்புல அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல என்ன நீங்க கவனிக்க வேண்டிய சொன்னாக்கா, அவர் எல்லா ஆட்டுல இருந்து வரக்கூடிய பாலை குடிக்க மாட்டார். அவர் குடிப்பதற்கென்ற ஒரு ஆடை வளர்த்தார்கள், அந்த ஆட்டிலிருந்து கறக்கக்கூடிய பாலை மட்டும்தான் அவர் குடிப்பார். அப்ப அவர் எங்க டிராவல் பண்ணாலுமே அந்த ஆடு தனியாக அதை பராமரித்து அதை தனியாக கூட்டு வருவதற்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தூக்கிட்டு வருவதற்கு அதற்கென்று ஒரு 3-4 பேர் போட்டு வச்சுட்டாங்க. அப்ப அந்த ஆட்டை தனியா மெயின்டைன் பண்ணணும், அவர் எங்க போனாலும் அந்த ஆட்டை தூக்கிட்டு போகணும், அவருக்கு பால் வேணும் பொழுது அதில் பீச்சு அவருக்கு கொடுக்கணும். இப்போ இந்த ஆட்டை எங்கே போனாலும் தூக்கிட்டு போகணும்னாக்கா அது எவ்வளோ செலவாகும். ஒரு மனுஷன் போகிறாரு, ஒரு ஆட்டை கூட்டு போகணும்னாக்கா அவர் அந்த ஆட்டுக்கு தனியாக ஒரு வண்டியை வைக்கணும், அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு 3 பேரை போடணும், அதற்கு உணவு அல்லது ஏதாவது சிறுநீர் கழிக்கணும் அல்லது புழுக்க போடணும் அப்படின்னாக்கா அதை அறிந்து கொண்டு தனியாக போயிட்டு வீட்டில் ஒரு நாய் வளர்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஆட்டை வந்து கூடவே வளர்ச்சிருக்காப்புல காந்தி. இதோட குடும்ப கூத்து என்னன்னாக்கா, இங்கேருந்து சவுத் ஆப்பிரிக்கா போகிறார் ஒரு தடவை காந்தி அவர்கள். அப்போ போகும் பொழுது அந்த ஆட்டையும் கூட்டு போகிறாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ஏன்னாக்கா அந்த ஆட்டு பாலை தான் நான் குடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அந்த ஆடும் கூடவே கூட்டு போகிறார்கள். நீ யோசிச்சு பாருங்க, ஒரு கப்பல்லையோ ஒரு பிளைட்லையோ ஒரு மனுஷன் போகும்பொழுது கூடவே ஒரு ஆட்டையும் கூட்டு போறாருனாக்க இவருக்கு என்ன செலவாகுது அப்படியே அந்த செலவு அந்த ஆட்டுக்கும் ஆகும் அல்லது அந்த பிராணிக்கும் ஆகும். அந்த டிக்கெட்டை நீங்க போட்டு கூட்டு போகணும். சம்டைம்ஸ் மனுஷனுக்குள்ள டிக்கெட்டை விட அந்த பிராணிகளுக்கான டிக்கெட் அதிகமா இருக்கும். அப்ப நீங்க அதே மாதிரி செலவு பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த ஆட்டை கூட்டு போறாங்க, அங்க போய் மெயின்டைன் பண்றாங்க, அங்க வச்சு அதுல கலந்த பால் தான் அவர் குடிக்கிறாப்புல. அது மட்டும் இல்ல, அவர் வளர்த்த ஆட்டுக்கு ஒரு நாள் செலவு எவ்வளவு தெரியுமா? அன்றைய காலகட்டங்களில் 10 ரூபாய். 10 ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெரிய தொகை. அன்றைய லெவல்ல தங்கத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 to 60, 70 ரூபாய் இருக்கும். அவ்வளவுதான் ஒரு பவுனுடைய விலை இருக்கும் அன்றைக்கு மதிப்புல. அப்போ ஒரு நாளைக்கு 10 ரூபாய் அந்த ஆட்டை பராமரிப்பதற்கான செலவு என்று தனியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்னங்க 10 ரூபாய்க்கு என்னங்க அந்த ஆடு சாப்பிடும் அப்படின்னு கேட்குறீங்களா? பாதாம், பிஸ்தா, முந்திரி இதுதான் அந்த ஆட்டுக்கு கொடுப்பாங்களாம். அந்த ஆட்டிலிருந்து வர்ற பாலை தான் அவங்க கறந்து ஒரு மகாத்மா காந்திஜி கொடுப்பாங்களாம். அதனால அந்த ஆட்டை பராமரிப்பதற்கு டெய்லி பாதாம், பிஸ்தா, முந்திரி இது போன்ற உணவு வகைகளை வாங்கி கொடுப்பதற்கு 10 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகி இருக்கிறது. இப்போ 10 ரூபாய்னாக்கா ஒரு 5 நாள் அந்த ஆட்டை மெயின்டைன் பண்ற காசை மிச்சப்படுத்தணும்னாக்கா ஒரு பவுன் நகை வாங்கிடலாம். இதே மாதிரி பல விஷயங்கள். அவர் எங்க வெளில போனாலுமே காந்திஜி அவர்கள் தங்குவதற்கு நீங்க இவ்வளவு காந்தியை பத்தி எழுதியிருக்காங்க, அவரும் சுயசரிதை எழுதியிருக்காரு, அவரை பற்றியும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் காந்திஜி அவர்கள் இந்த மாநிலத்திற்கு, இந்த மாகாணத்திற்கு, இந்த சிட்டிக்கு செல்லும் பொழுது அல்லது இந்த ஊருக்கு செல்லும் பொழுது அங்கு உள்ள காங்கிரசினுடைய பெருந்தொண்டராக அல்லது காந்தியினுடைய பெருந்தொண்டராக இருந்த அந்த குடிசை வீட்டில் அவரும் தங்கினார், அந்த குடிசை வீட்டில் அவரும் சமமாக உட்கார்ந்து உட்கொண்டார் என்று ஏதாவது ஒரு பதிவுகள், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு ஸ்பீச்சு ஏதாவது ஒன்று இருக்குங்களா? அவர் எங்கே போனாலும் எங்கே தங்குவார்னாக்கா, இங்கே சென்னைக்கு வராருனாக்கா ராஜாஜி வீட்டில் தங்குவார். ராஜாஜி என்ன ரொம்ப எளிமையானவரா? ராஜாஜி பணக்காரருங்க, பயங்கரமான பணக்காரர். அவர் ராஜாஜி வீட்டில் தான் தங்குவார். அல்லது ராஜாஜி போன்ற தனவந்தர்கள் யார் இருக்காங்களோ அவங்க வீட்டில் தான் தங்குவார். அல்லது எங்கேயாவது வடச்சென்னை பக்கம் இந்த பாருங்க ஒரு எளிமையான ஒரு மனிதர் வீட்டில், ஒரு காங்கிரஸ் தொண்டர் வீட்டில் காந்தி தங்கின பதிவு இருக்கு பாருங்க. ஏதாவது ஒன்று எடுத்து எங்களும் பார்ப்போம். அல்லது ஒரு ஏழை வீட்டில் தங்கியிருக்காரு, ஏதாவது ஒன்று ராஜாஜி வீட்டில்
வீட்டில் அல்லது ராஜாஜி போன்ற தனவந்தர்கள் வீட்டில் தான் காந்தி வந்தாங்க போய் தங்குவா. அப்படி அது மட்டும் இல்லை, டெல்லியில் அவர் கடைசியாக சுட்டுக் கொல்லப்பட்டது எங்க? பிர்லா காம்ப்ளெக்ஸுங்க. பிர்லானாக்கா அதை வந்து மாளிகை, பிர்லா மாளிகைன்னு சொல்லுவாங்க. பிர்லா மாளிகைனாக்கா எவ்வளோ பெருசு இருக்கணும். பிர்லானா யாரு? இன்னைக்கு நம்ம அம்பானி அதானு சொல்றோம் இல்லைங்களா, அன்னைக்கு டாடா பிர்லா, அதான் டாடா பிர்லான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பிர்லா தான் பெரிய பணக்காரர் இந்தியாவிலேயே. அந்த பெரிய பணக்காரரான பிர்லாவுடைய மாளிகையில் தான் காந்திஜி வந்து டெல்லிக்கு போனா தங்குவாப்ல. அங்கதான் அவர் சுட்டும் கொல்லப்பட்டார் கடைசியாக டெல்லியில. அப்ப எங்க போனாலுமே இது என்னன்னாக்கா எல்லா தலைவர்களுமே அதான் மெயின்டைன் பண்ணுவாங்க. எங்கேயாவது வெளில போனோம்னாக்கா அங்க கட்சிக்காரவங்க யாராவது இருப்பாங்க அல்லது அவருடைய ஃபாலோவர் யாராவது இருப்பாங்க, அவங்க வீட்டில் தங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா மறுநாள் நிறைய வேலை இருக்கு, அதனால அங்க ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எடுப்பாங்கன்னா, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம்னாக்கா கருவழியப்பன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி ஒரு தடவை அண்ணா அவர்கள் இதே மாதிரி ஒரு மீட்டிங் போகும்போது, அண்ணா டெய்லி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு மீட்டிங் போகும்போது எங்க தங்க போறீங்க அப்படின்னு மீட்டிங் முடிச்சுட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் சொல்றாரு, இல்ல நம்ம கட்சிக்காரர் ஒருத்தர் இங்கே தேட்டர் வச்சிருக்காப்புல, இப்போ வந்து ஏதோ இந்த 2வது காட்சி 8வது ஓடிட்டு இருக்கு, போனோம்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சுனா கூட்டம் கிளம்பிடுவாங்க. அப்படியே முன்னாடி வந்து உட்காரத்துக்கு பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அது 2 பெஞ்சை சேர்த்து போட்டு நான் அப்படியே தூங்கிடுவேன். தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு அந்த தேட்டர்லேயே உள்ள கழிவறை இருக்கும்ல, கழிவறை பாத்ரூம் அங்கேயே பயன்படுத்தி நான் காலைல கிளம்பிட்டு வந்துடுறேன், என்னை பிக் பண்ண வந்துருங்க, நம்ம நேரம் அடுத்த மீட்டிங் போயிடுவோம். இது அண்ணா சொன்ன ஸ்டேட்மெண்ட். அண்ணா பெரும்பாலும் இதே போன்று தான் தங்கக்கூடிய வழக்கம் உடையவர். காமராசர் அவர்கள் இறக்கும் பொழுது 100 சொச்ச ரூபாய் அவரிடம் இருந்ததாக சொல்கிறார்கள். அண்ணா அவர்கள் இருக்கும் பொழுது மைனஸ்ல இருந்தார். மைனஸ்னாக கடன்ல இருந்தார். அவ்வளவு கடன் இருந்துச்சு அவருக்கு. அந்த கடனை திரும்ப கட்சிக்காரர்களிடமே கழகத்துக்காரரிடமே கலெக்ட் பண்ணி எம்ஜிஆர் தான் அதை அடைக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இதனால வந்து காமராசர் அவர்களை விட அண்ணா வந்து ஒரு பெரிய ஒரு நபரு, காமராசர் கொஞ்சம் கீழே அப்படின்னு யாரும் இங்கே சொல்ல வரல. இது வரலாறு. இதை வரலாறாகத்தான் நம்ம சொல்லியாக வேண்டும். 2வது, ஐயா காமராசர் அவர்களுக்கு முதலாக சிலை அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் அந்த பீச் ரோடு இருக்கு பாருங்க, மெரினா பீச் ரோடு, அது வந்து முன்னாடி கடற்கரை சாலை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் திமுக பீரியட்ல கலைஞர் அவர்கள் தான் அந்த ரோட்டினுடைய பெயரை மாற்றினார். அது காமராசர் சாலை என்று மாற்றினார். அப்புறம் ஐயா காமராசர் அவருடைய அம்மா சிவகாமி அம்மாள், அவங்களுடைய பெயர்ல அரசு திட்டங்களுக்கு அந்த சிவகாமி அம்மாள் அவருடைய பெயரை வச்சாரு. யாரு? கலைஞர் அவர்கள் வச்சார் காமராசர் இறந்ததுக்கு அப்புறம். இந்த சீமான் போன்ற அந்த குடிகார பொறுக்கிகள் இருக்காங்க இல்லைங்களா, இவனுங்க பேசுவாங்க, அது எப்படி கலைஞருடைய அம்மா பேர் அஞ்சலி அம்மால அஞ்சுகம் அம்மாளுங்கிறத எப்படி நீங்க திட்டத்தின் பேரை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல. அது மட்டும் இல்ல, காமராசர் அவருடைய அம்மாவுடைய பெயரையும் அரசாங்க திட்டத்திற்கு பெயராக வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸ் அந்த அரசு பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அதற்கு சிவகாமி அம்மாள் அவர்களுடைய பெயரைத்தான் அந்த பில்டிங்க்கு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஐயா காமராசர் அவர்கள் பேரில் சாலைகள் இருக்கு, இன்னும் மேம்பாலங்கள் இருக்கு, இன்னும் நிறைய இடங்களுக்கு ஐயா காமராசர் பேரை வச்சிருக்காங்க. இது மாதிரி ஐயா காமராசர் அவர்கள் இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சத்தியமூர்த்தி பவன், இங்கே சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி பவன் தான் காங்கிரசினுடைய கட்சி ஆஃபீஸ் சென்னையில். அந்த சத்தியமூர்த்தி பவனில் தான் காமராசர் அவர்களை புதைக்க வேண்டும் என்று கட்சிக்காரங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ கலைஞர் சொல்றாரு, எங்க நீங்க காமராசர் அவர்களை வந்து நீங்க ஏதோ ஒரு கட்சி தலைவராக சுருக்குறீங்க, காங்கிரஸ் கட்சி தலைவர் சுருக்குறீங்க. அவர் அப்படியேப்பட்ட நபர் கிடையாது. அவர் இந்த மக்களுக்கான தலைவர், இந்த மண்ணுக்கான தலைவர், இந்த அனைத்து மக்களுக்குமான அனைத்து சமூகத்துக்குமான தலைவர் இவர். அதனால நீங்க சுருக்காதீங்க. அவர் காந்தியினுடைய பெருந்தொண்டர். அதனால காந்தி மணிமண்டபத்துக்கு பக்கத்திலேயே ஐயா காமராசர் அவர்களுடைய நினைவிடம் இருந்தா தான் அது சரியா இருக்கும். அதைத்தான் காமராசர் அவர்களும் விரும்பி இருப்பார் அப்படின்னு சொல்லி 2 நாள் விடாத மழையிலும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த வேலையை மும்முரமாக பார்த்து கூடவே நின்று அந்த காமராசருடைய ஃபியூனரலை பண்ணது ஐயா கலைஞர் அவர்கள். இவ்வளவு செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த சொல்றாரு, அது எந்த தவறுமே இல்லையே. சரி, இப்போ ஏசி பொருத்தப்பட்டார்கள் இருந்தாரு அப்படின்னு சொல்றது என்ன அவ்வளோ பெரிய இழிவா? பின்ன எல்லாருமே ஏசி ரூம்ல தானே இருக்கோம். அப்போ அவ்வளோ பெரிய இழிவு, அவரை இழிவுபடுத்தி விட்டார்கள்னாக்கா அக்கா ஜோதிமணி அக்கா அவங்க ஆஃபீஸில் உள்ள ஏசிலாம் பிடிங்கி வீசிடுவாங்களா? வீட்டில் உள்ள ஏசிலாம் பிடிங்கி வீசிடுவாங்களா? இப்போ காரில் போகும்போது ஏசி போடாதீங்க ஐயா காமராசர் இழிவுபடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்களா? அல்லது சத்தியமூர்த்தி பவனில் உள்ள ஏசியெல்லாம் பிடிங்கி செகண்ட்ஸுக்கு விட்டுருவாங்களா அவங்க? இப்போ ஏசி ரூமில் இருக்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா? இப்போ ஏசி ரூமில் இருக்கிறது என்ன பெருந்தலைவந்தர்லாம் ஏசி ரூமில் இருப்பாங்க அர்த்தமா? அவரு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்காரு, முதல்வராக இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, ஒரு ஏசி பொருத்தப்பட்டாரில் இருந்திருக்காங்கன்னா அவங்க வீடு அந்த மாதிரி வீடு அது இருக்கு. அதான் உண்மையை சொல்றது என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயா காமராசர் அவர்களுடைய கொள்கைகள் என்னவோ அதைத்தான் நம்ம முன்னாடி கொண்டு போகணுமே தவிர, அவர் எளிமையாக இருந்தால் அவர் செருப்போடாமல் நடப்பார், அவர் மரத்து கீழே படுத்துங்குவார், கைத்துக்கட்டில் படுத்துங்குவார் என்பது மக்களுக்கு பயனளிக்காது. தயவு செஞ்சு அக்கா ஜோதிமணி அவர்களை திரும்பவும் நான் கேட்டுக்கொள்கிறேன், எழுதுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தாங்கள் வரலாறையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்பதை தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். இப்ப பிஜேபி கையில் அது கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, செம மேட்டர் அவனுக்கு. அண்ணாமலை கிரெடிட் எடுக்கிறாப்புல, இப்ப காமராசரா அண்ணாமலை கிரெடிட் எடுக்கிறாப்புல. என்ன பண்ண போறீங்க? இப்ப இந்த மேட்டர் மட்டும் அல்வா துண்டு வடக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க.
பாருங்க, எமர்ஜென்சி கொண்டு வந்து நாட்டையே அழிச்சாங்கன்னு பேசிட்டு இருக்கானுங்க. அதை தான் பெரிய பிரச்சாரமா கொண்டு போறானுங்க. கவுண்டர் பண்றது உங்கள்ட்ட ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இப்ப காமராசர் அவர்களை இந்திரா காந்தி அவர்கள் ஏன் கைது செய்ய ஆணையிட்டார் என்றால், பெருந்தலைவர் காமராசர் கட்சியினுடைய மிகப்பெரிய முகமாக வளர்ந்து விட்டார். இப்ப இந்திரா காந்தி இருக்கும் பொழுதே ஐயா காமராசர் அவர்கள் செம டஃப், அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க வேண்டியது. இப்ப அவ்வளவு பெரிய பெருந்தலைவர். அப்ப ஒருவேளை இவரை வளர விட்டோம்னாக்கா நாளைக்கு இந்த கட்சி நம்முடைய வீட்டு சொத்தாக மாறாமல் போய்விடுமோ, நமக்கு பின்பு நம்முடைய பையன் இந்த சீட்ல உட்கார விடாம அந்த காமராசர் எதுவும் சதி செஞ்சிருவாரோ, அல்லது காமராசர் வந்து உட்காந்துருவாரோ, அல்லது காமராசர் கைகாட்டுற ஆள வந்து உட்காந்து இந்த காங்கிரஸ் என்கிற இந்த பெரும் சாமனத்தை இவங்க குடும்ப சொத்தாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், இவங்க வேற யார் பக்கமாவது மக்கள் சொத்தாக மாற்றி விட்டுருவாங்களோ என்கிற பயத்தில் இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இவரை கைது பண்ணி உள்ள போடுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா ஐயா, பெருந்தலைவர் காமராசருடைய மண் இது, தமிழ்நாட்டு மண், தமிழ்நாட்டுடைய பொற்காலம் என்பது ஐயா காமராசருடைய பொற்காலம். இந்த காமராசருக்கு எதிராக இந்திரா காந்தி சதி செஞ்சார் தெரியுமா உங்களுக்கு, வாரிசு அரசியலுக்காக அப்படின்னு கவுண்டர் எடுத்தான்னாக்கா பிஜேபிக்காரன் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க பதில் இருக்கா உங்ககிட்ட? இப்போ இந்த வேலையை இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்கன்னாக்கா நீங்க என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? இப்போ ஐயோ அப்படி பண்ணாங்களான்னு சொல்லிட்டு நீங்களும் பிஜேபி பக்கம் போய் சேர்ந்துருவீங்களா? எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. விட்ரா, இதை விட பெரிய பரிசு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்களோ. அதனால இதுதான் வரலாறு தான் சொன்னாங்க. நீங்க யாரும் ஐயா காமராசர்களை இழிவு செய்யவில்லை, சிறுமைப்படுத்தவில்லை. எப்போதுமே பெருந்தலைவர், கர்ம வீரர், கல்வி கண் திறந்த காமராசர் அவர்கள் தான். அவரை யாரும் இங்கே இழிவுபடுத்தவில்லை. ஆனால் வரலாறு நம்ம வரலாறாக தான் சொல்லி ஆகணும். அதனால அது ஏசி குளிரூட்டப்பட்ட அறைங்கிறது அவ்வளவு கேட்டாருச்சுனாக்கா நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், வேறு வழியில்லை. முதல்வர் அவர்களும் ட்வீட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போதான் தகவல் சொன்னாப்புல தம்பி, அந்த ட்வீட்டை இதில் வச்சு காமிச்சாப்புல. அந்த ட்வீட்டில் போதும்பா, சண்டை போட்டது போதும், நமக்குள்ள சண்டை வேண்டாம், புலவர்களுக்குள் போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது என்று ஒரு கட்டுப்பிடி வைத்தியத்தை போட்டு காங்கிரஸ் அமைதியாக இருக்க முடியும், கழக தொண்டர்களை நீங்கள் அமைதியாக இருக்க முடியும், ஒரு முதல்வரே ட்வீட் போட்டிருக்காரு. அதனால தயவு செஞ்சு மீண்டும் சொல்கிறேன், எழுத்தாளர்கள் எழுதுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தயவு செய்து வரலாறையும் படிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி நம்ம கேட்டுக்கொள்கிறோம்.